எந்த வருஷமும் இவ்வளோ லேட்டா வந்து ட்ரெஸ் எடுத்ததே இல்ல. பொங்கல் வரப்போதுன்னா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுத்துருவோம். இந்த வருஷம் தான் ரொம்ப லேட்டா போயிருக்கும். நாளைக்கு பொங்கல் வரப்போதுன்னா இன்னைக்கு போய் ட்ரெஸ் எடுக்கிற மாரி இருந்தது. எல்லாரும் எடுத்த மிச்சம் மீதி தான் நம்ம எடுத்துட்டு வர மாரி இருக்கு. கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்லவே இல்ல. நாங்க வந்து இது ஃபோன்ல தான் வந்து பார்த்தேன். ஆஃபர் வந்து நெறைய போடுவாங்க அன்லிமிட்டெட்ல அப்படின்னு சொன்னாங்க. போனதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைமா வந்து போய் பார்த்தோம். அந்த அளவுக்கு வந்து புடிச்சிருந்தது. மித்திக்கு நல்லா இருந்தது. அவங்க அப்பா பிடிக்கலன்னு சொல்ற வரைக்குமே அவளுக்கு பிடிச்சிருந்தது. அவங்க பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னோனே, ஆமாப்பா நானுமே சொல்லலாம்னு நெனச்சேன். எனக்கு பிடிக்கலப்பான்னிட்டா. இது ஏன்டி இவ்ளோ நேரம் என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தா நல்லாருக்கு, நல்லாருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் எடுத்த ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஷோபா போனோம். அங்கேயுமே வந்து நார்மலா இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஹெவியான ரேட்டு. ஒவ்வொன்னும் ரூ. 2000 ரூ. 3000லாம் இருந்தது. இவ்ளோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே வந்துட்டு அப்புறம் ட்ரெண்ட்ஸ் போனோம். இங்க சுத்தமா வந்து அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அங்கருந்துமே வந்துட்டோம். எப்பவுமே நம்ம போற இடத்துக்கே போயிடுவோம். நம்ம ஃபர்ஸ்ட்டே இங்கேயே எப்பவுமே நாங்க இங்க தான் எடுப்போம். இங்க வந்திருந்தாலுமே நம்ம கரெக்ட்டா எடுத்துட்டு போயிருந்துருக்கலாம் போல. இது தெரியாம நம்ம இங்க இருக்கோம், அங்க ஆஃபர்ல இருக்கோம், இங்க ஆஃபர்ல இருக்கோம்னு சுத்திட்டு கடைசி இங்க வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரெஸ் தான் எடுத்துட்டோம். பொங்கலுக்கு போடுற மாரி கொஞ்சம் வந்து வீட்டுக்கு போடுற மாதிரி எடுத்துட்டு வந்துட்டோம். இன்னும் எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கவே இல்ல. இன்னைக்கு தான் போலான்னு இருக்கோம். கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியிலவே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம்.